போகிறது ஒரு ஹோல் ஈவினிங் கிளீனிங் ரொட்டீன் தான். உங்களுக்கு விண்டோலாம் பார்த்தா தெரியும், நைட் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 7:30 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு 2 hours வந்து ஒரு டீப் கிளீன் பண்ண போகிறோம். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சாரி, ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 2 ஹாலுக்கும் நடுவில் நின்று பேசுறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவு மோசமாக உங்கள் வீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹால் ரெனோவேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஹாலும் டைனிங் ஹால் மற்ற எல்லா இடமும் 2 ரூம் கிச்சன் தவிர மற்ற எல்லா இடமும் பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மேலே இருக்கிறது சைடில் இருக்கிறதுன்னு எல்லாம் கீழே எடுத்து வச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து பெயிண்டிங் ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் சோஃபா கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், மூங்கில் சோஃபா தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எனக்கு அம்மா கொடுத்தாங்க இப்போது. ஸோ ஆனால் அது பழைய சோஃபாங்கிறதுனால அதோட ஃபோமெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு புது குஷன் செய்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ரெனோவேஷனுக்கு குஷன் தான் தேடிட்டுருக்கோம். பட்ஜெட் வந்து எங்களோடது ஒரு 6,000க்குள்ளே இருக்குது. பட் நாங்கள் கேட்குற இடத்துலலாம் 11,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னடா எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. வெளியில் வந்து இப்போ எடுத்து வச்சிட்டேன்னா நான் வந்து குப்பை தொட்டியில் வந்து ராத்திரி நானும் மாமாவும் போய் போட்டு வந்துடலான் இருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தொட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து நான் மேலே போடுறேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு இது வந்து இங்கிலீஷில் நிறைய இருக்கும் இல்லையா, நமக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் க்ளீன் பண்ணையில் கூட பின்னாடி வந்து யாரோட வீடியோவாவது ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படி அப்படியே முடிகிறப்ப கொண்டு போய் அந்த ரூமில் வைக்கிறதெல்லாம் அந்த ரூமில் கொண்டு போய் அந்த டேபிள்லேயே வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறப்போ அந்த ரூமுக்கு போனேனாலும் அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டா நமக்கு கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இவ்வளோ மோசமாக எப்பயும் வீடு இருக்காது. பட் இந்த ரெனோவேஷனால் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோம் டெக்கார் ஹால் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறையா வால் பிக்சர்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் டெக்கார்லாம் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். அண்ட் இதோட பட்ஜெட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது என்னோட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ. இது வந்து நான் இந்த ஆல்பம் ஃபுல்லாக நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தேன். பட் அதுவே ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு சொல்லி நான் டெலீட் பண்ணிட்டேன் இப்போது. இதோட பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். பெயிண்டிங், அப்புறம் டிவி, ஒரு புது டைனிங் டேபிள், அப்புறம் பெட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் கிறிஸ்மஸ் அப்புறம் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி எதுக்குமே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணல. எல்லா அமௌண்ட்டுமே வீடு மேக்கோவருக்காக தான் வச்சுருக்கோம். 17 வருஷம் ஆகுது. ஸோ உள்ளே வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டதுனால 17 வருஷம்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே ரீபெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ துணியெல்லாம் மடித்து கொண்டு போய் நான் ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோலையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சம்பவமும் நடந்துச்சு. இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு மேக்கப் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து வச்சுருந்த மேக்கப் ப்ரஷஸ் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அதை தூக்கி சரி கொண்டு போய் நம்ம யூட்டிலிட்டி ஏரியா கிட்ட வச்சுருவோம். நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோன்னா இதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும்னு நினச்சேன். தூக்குனேன், அது உடனே கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த ப்ரஷஸ்லாம் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் ஜெனிஃபர். ஏன்னா இப்போ நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ என் பேர் ஜெனிஃபர். நான் வந்து ஒரு பிரைடல் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால தான் இந்த மேக்கப் ப்ரஷஸ் மேக்கப் கிளாஸ் அப்படின்னு போகும். இப்போ வந்து எனக்கு கேமராவில் நான் தெரியலனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நான் கிளாஸ் வேறு போடல. ஸோ அதனால் கையெல்லாம் தூக்கி பிளெண்டர்லாம் தூக்கி போட்டு எங்கேயாவது அங்கே அசைவு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. நான் என்ன செய்கிறேங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு தானே பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லை, பட் எதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அது நிறைய பேர் நமக்கு சொல்லவும் செய்வாங்க. நம்மளை பற்றி அடுத்தவங்களுக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம். நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இதை செஞ்சுட்டா அதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க லைஃப்பில் வேறு வேலை இருக்குது. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி பேசுகிறத விட அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி சில பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க வேலை இல்லாதவங்கன்னு அர்த்தம். அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ, எது உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதோ அதை அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதை வந்து தைரியமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நாளடைவில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எனக்கு அது நல்லா விசிபிளாக ரிசல்ட் தெரியுது. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறப்போ அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ நான் கீழே இருந்த இதெல்லாம் எடுத்துகிட்டேன். மேட்டெல்லாம் துவைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் யூட்டிலிட்டி ஏரியாவில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ
அங்கே வெளியில் வைக்கிற சில ஷர்ட் பேண்ட்லாம் டீக்ளட்டருக்குன்னு வெளியில் ஒரு பேக் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக் ஃபுல்லானதும் கொண்டு போய் ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல, எப்படியும் அந்த பேக் வந்து ஃபில் ஆகிடும். அதனால தான் வெளியிலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியையும் நான் மடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங் நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இது டீப் க்ளீனிங் கிடையாது, ஃபாஸ்ட் க்ளீனிங் தான். சட்டுன்னு நான் முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வந்துடணும். இந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு எனக்கு பெயிண்ட் அடிக்க ஈஸியாக இருக்குங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கடைசியாக உங்கள் வீடு இந்தளவு மோசமாக எப்போ இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீடு இப்படி இருந்ததே இல்லை ஜெனி, எனக்கு எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும்னீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에. லாஸ்ட்டாக ஒரு vlogல நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கையிலேயே ஏன்க்கா இதே ட்ரெஸ்ஸை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை அடிக்கடி வியர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் வந்து பாவாடை சட்டை போட்டுக்கிற மாதிரி நைட்டி எல்லாம் சில பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் திருப்பி இதே போட்டுட்டு தெரிகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் ஆர்கனைசேஷனோ க்ளீனிங்கோ அப்படி கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து எனக்கு கீழெல்லாம் நல்லா ஃபுல்லாக இடம் இருக்கிற மாதிரி, குப்பையெல்லாம் இல்லாத மாதிரி, தேவையில்லாததான் ஒழிச்சு கட்டிட்டு ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணுறேன், அவ்வளவுதான். நம்ம வீடு மேக் ஓவர் பண்ண நீங்கள் வந்து நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வெங்காய கூட மாதிரி இருக்குல்ல, அதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாம் வந்து அந்த ட்ராலியில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பெட்ரூம்குள்ளே போயிட்டு வந்தோம். இப்போ எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கையில இன்னொரு ரூமுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அங்கே இருக்கிற பெட்டை எடுத்து சரி பண்ண ஆரம்பிப்போம், அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சரி பண்ண ஆரம்பிப்போன்னு. நான் இப்போ ஹாலும் டைனிங் ஹாலும் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால மற்ற ரூமுக்கெல்லாம் எது தேவையோ, இப்போ கிச்சன்னா நான் கிச்சனில் கொண்டு போய் வச்சிடுறேன், இந்த ரூம்னா இந்த ரூமில் வச்சிடுறேன். ஏன்னா இது ரெண்டுமே பக்கா பர்ஃபெக்டாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் பெட்ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்குது. இன்னும் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணல ஈவினிங் எந்திரிச்சதுலேருந்து. ஸோ அதனால் நான் இப்போ பெட்ரூம் போனேன்னா அங்கேயும் க்ளீன் பண்ண தோணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே அந்த ட்ராலியில் வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹால் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு டைனிங் ஹால் போயிடலாம். இது வந்து இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து முன்னாடி நான் வெஜிடபிள்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது என்னோட வேக்யூம் கிளீனர் நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அதோட டூல்ஸ் எல்லாம் அதில் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ டெக்கார் பண்ணையில் ஒரு ஷெல்ஃப் யூனிட் மாதிரி செட் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன். இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் அந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நகர்த்தி கொண்டு போயிடுறேன். ஏன் இந்த செருப்பு வீட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வெளியில் வச்சுருக்கேன்ல, கீழே போட்டேன். ஸோ அதெல்லாம் நான் கூட்டி அல்லலை, அதெல்லாம் ஒரு மூலையில் இருக்குது. காலில் குத்திடுமோங்கிறதுக்காக அந்த திக்காக இருக்கிற செப்பல் வந்து நான் போட்டிருக்கேன். கூட்டினதும் நான் வந்து எடுத்துடுவேன், செப்பல் எடுத்துடுவேன். ஸோ இது எல்லாமே ரூமுக்குள்ளே போகிறது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராலிக்குள்ளே வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆர்கனைசர்ஸ், ஏற்கனவே இருக்கிற இதோட மூடி, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து இதில் வைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய கட்டிங் டேபிள். நாங்கள் வேறு ஒரு டைனிங் டேபிள் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்னோடய தையல் மிஷினுக்கு நான் வச்சுருந்த கட்டிங் டேபிளாக இருந்துச்சு. ஆஃபீஸ் ரூமுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அம்மா கிட்டே இருக்கிற சேர் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து போட்டு பார்த்துட்டு தரேம்மா, இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் இதே மாதிரி வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி பார்க்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனால் இது சுத்தமாக செட் ஆகலை. உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம், பட் அது பார்க்கவும் டைனிங் டேபிள் மாதிரி இல்லை, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது கட்டிங் டேபிளுக்குன்னே நான் செஞ்சது தான். ஸோ மாமா வந்து இதை ஹோட்டலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஹோட்டலுக்கு எடுத்துக்கிட்டதுனால நம்ம வீட்டுக்கு ஒரு டேபிள் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஒன்றுமே ஒரு கடையாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு 5-6 கடையாவது போய் பார்த்து வாங்கிட்டுருக்கோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மெஸ்ஸியான இடம் இருக்குல்ல, எனக்கு வந்து அது இந்த டேபிள் தான். எங்கே எது இருக்க வேண்டிய பொருளோ அதை கொண்டு வந்து நான் அந்த டேபிளில் வச்சுடுவேன். சில சமயம் நான் வெளியிலேருந்து வந்தேன்னா ஹேண்ட்பேக்கை கூட இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவேன். ஸோ கிச்சனுக்கு தேவையாக இருக்கிறது, என்னோடய ஸ்கின் கேர், பெட்ரூமில் இருக்க வேண்டியது, ஆஃபீஸ் ரூமில் இருக்க வேண்டியதுன்னு எல்லாம் இந்த டேபிளில் தான் இருக்கும். ஸோ இது டைனிங்க்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணல, சும்மா ஒரு டேபிளாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் சைடில் எங்கே போயிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னோடய ஸ்கின் கேர் கேபினெட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் பிடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் இப்படி வீடியோ பண்ணதில்லை, வெறும் க்ளீனிங் ரொட்டீன் மட்டும் வச்சு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி யாராவது கொஞ்சம் பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, இதுலேருந்து நான் மாற்றிக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ க்ளீனிங் தான் போயிட்டே இருக்குது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். இதுதான் போடணும், இது போடக்கூடாது, இப்படி இருக்கிறவங்க இப்படி போடணும், குண்டாக இருக்கிறவங்க இது போடணும், ஹைட்டாக இருக்கிறவங்க இது போடணும், குள்ளமாக இருக்கிறவங்க இது போடணும், அப்படியெல்லாம் நான் சொல்லலை. பட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வந்து அது ஆப்டாக சூட் ஆகும், அவ்வளோ அழகாக கேரி பண்ணுவாங்க. பட் எனக்கு ஸ்லீவ்லெஸில் கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இருக்காது. நான் ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணேன்னா நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணி பார்க்கவே முடியாது. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தாலும் அதுக்கு மேலே நான் ஒரு ஜாக்கெட் போட்டுக்குவேன். மோஸ்ட்லி எனக்கு 3/4 ஸ்லீவ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீ ப்ளவுஸ் மட்டும்தான் ஹாஃப் ஸ்லீவ் வைப்பேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுங்கள். இதுதான் ஃபேஷனில் இருக்கணும், இல்லை இங்கே வந்து இந்த ட்ரெஸ் தான் நம்ம போட்டு போனால் நமக்கு இன்னும் மரியாதையாக இருக்கணும், இந்த மாதிரி சூட் தான் நம்ம போடணும், இந்த மாதிரி சாரீ தான் நம்ம வியர் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம வாட் எவர் த ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸஸை அழகாக கேரி பண்ணுங்கள். நம்ம வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு, நம்ம மேக்கப், நம்மளோட ஹேர் ஸ்டைல், நம்மளோட வந்து ப்ரெசன்டேஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, அது அழகாக இருக்குது அது அழகாக இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அண்ட் இந்த உருளி வந்து நேற்று நான் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தேன், என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம், அக்ரிலிக் கலராக இல்லை ஆயில் பெயிண்டிங்கானு. இதெல்லாம் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன். இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுமே நான் நல்லா வந்து சொங்கிஸ்தான் மாதிரி உட்காந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에. I'm going crazy. I'm going crazy. 무뎌져 버린 내 가슴이 뛰어. I'm going crazy. Yeah. 시간은 계속 흘러만 가고 기다리다 지쳐 그만 널 놓칠까봐. 하지만 성급한 나의 고백을 넌 거절할까 두려워서 매번 야야야야야 불러 널 야야야야 네가 제일 좋아하는 게 뭐냐고 물어본다. ஸோ ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கூட்டி மட்டும் எடுக்கிறேன். அப்படியே கூட்டுறப்ப அப்படியே அந்த ஜன்னல்லாம் தட்டி விடுறேன். ஸோ நைட் நேரம் அப்படிங்கிறதுனால நான் மாப் போட போகிறதில்ல. நாளைக்கெலாம் திருப்பி நான் பட்டி பார்த்து கீழே தான் எல்லாத்தையும் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி பெயிண்ட்லாம் கீழே தள்ளி விடுவேன். ஸோ அதனால் நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுல் க்ளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சதுமே நான் ஜஸ்ட் வந்து கையெல்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டுட்டு உட்காரலான் இருக்கேன். ஸோ எப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு வேலை முடிக்கிறேனோ அப்போல்லாம் நான் வந்து ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் நான் சும்மா உட்காந்துருவேன், ஃபோன் பார்த்துட்டு இல்லைனா வந்து கிண்டில் எடுத்துகிட்டு அப்படின்னு உட்காந்துருவேன். ஸோ உங்களுக்கான டைம் ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், அது எதாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்குறதா இருக்கலாம். ஸோ நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதனால் ஜஸ்ட் சும்மா வந்து சால்ட் போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிக்க போகிறேன். லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் சேட்டிங்க்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டு ஓடிட்டுருக்கும். ஸோ எப்போ வேலை பார்த்தாலும் நான் வந்து ஸ்பீட் சாங் ப்ளேலிஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ அதை போட்டு விட்டுட்டு தான் வேலை பார்ப்பேன். நீங்கள் என்ன பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒன்று இந்த மாதிரி ஸ்பீட் சாங்ஸ், இன்னொன்று வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க க்ளீன் பண்ணுறது என்னோடவே சேர்ந்து அவங்களும் க்ளீன் பண்ணுற மாதிரி, 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டீன்ஸாக இருக்கலாம், இல்லை டே இன் மை லைஃப் vlogsஆக இருக்கலாம், இல்லைனா ஆர்கனைசேஷன், மேக் ஓவர், இதில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ wonderful டே. Thank you so much for watching friends. Have a great day. Bye.